ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனங்காய் தான் சுட்டு சாப்பிட போகிறோம். இது நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் மரத்தில் உள்ள பனங்காய் வந்து கீழே உளுந்து கிடந்துச்சு. சரி இதை நீ சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருந்தா. அவள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அவளுக்கு தான் நான் சுட்டு கொடுக்க போகிறேன் பாருங்கள். அவள் தான் இப்போ தீ போடலை. இந்த விறகு கட்டை இந்த தென்னை மரத்தில் இருக்கிற இந்த குப்பைலாம் இருக்கும்ல, அதில் பாலை இதெல்லாம் சொல்லுவாங்க, அதை எடுத்து மேலே வைக்க சொன்னேன். நான் வந்து தீ போடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவளை எடுத்து வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் தீ போட்டுட்ருக்காங்க. அவள் கீழே போய் இப்போ ரெடியாகுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அது இப்போதைக்கெலாம் ரெடி ஆகாது. அது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் அந்த தீயில் வேகணும். தீயில் வெந்தால் தான் அது வேகும், இல்லைன்னா பச்சையாக தான் இருக்கும். பாருங்கள், தீ நல்லா கபகபன்னு எரியுது. இது எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த போஸ்ட்டில் லைட்டே போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஆனால் தீயெல்லாம் எரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. பனங்காய் உள்ளக்க கிடக்குது. வெளியில் எடுக்கிறேன். ஆனால் இப்போ சாப்பிட முடியாது, சரியான சூடாக இருக்கும். நான் வந்து காலையில் தான் அவளுக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன். இப்போ சும்மா எடுத்து மட்டும் வெளியில் வச்சிடலாம் சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், 2 பனங்காய் போட்டேன். அது அப்படியே வெளியில் பார்த்தா கரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளக்க வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தோன்னே இல்லை நம்ம முதல்ல எடுத்துட்டோன்னா சரியான சூடு, அது எடுக்கவும் முடியாது, அப்புறம் சாப்பிடவும் முடியாது. நம்ம இப்படி ஆற போட்டோம்னா காலையில் கூட சாப்பிட்டுக்கலாம். அவள் பறக்கிறா கடந்து எனக்கு குடுன்னு சொல்லிவிட்டு அவள் தான் பிச்சுக்கிட்டு இருந்தா. அவளால் பிக்க முடியல. அப்புறம் நானும் பாதி அவள் பாதி பிச்சு அப்புறம் சாப்பிட கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பிச்சாச்சு. பிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவள் ரியாக்ஷனே சரியில்லை. என்னன்னு கேட்டால் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா. சரி சொல்லிவிட்டு நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் கசப்பாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல. நாங்களாம் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம், நல்லா இனிப்பாக இருக்கும். ஆனால் இந்த பனங்காய் ஏன்னு தெரியல, கசப்பாக இருந்துச்சு. கடைசியில் வேஸ்ட்டாக போச்சு, தூக்கி தூர தான் போட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.